அழகு பிள்ளை சங்கிலி பூதோ சட்டநாதன் கேத்திரவாலா சங்கிலி பூதத்தார சந்தோஷமாய் அருள் புரிவாய் நான் ஸ்ரீராமன் கதைகள் பாட செல்வ கணபதியே அருள் புரிவாய் ராமாயணம் கதைகள் பாட ராமாயணம் கதைகள் பாட தாய தலைமகள அருள் புரிவாய் சிவபெருமான் நீலகண்டனாக கரை கண்டனாக காலகண்ட மூர்த்தி என்றும் அழைக்கப்பட்ட சங்கரன் சதாசிவன் சர்பாகரன் சாலாசூடன் காலாகலன் காமாவை கண்ணன் கண்கண்ணன் திருநீகன் திகம்பரன் திரிசூலன் தில்லையம்பலன் திருநீலகண்டனாகிய உலகத்தை இறைவன் படைத்து 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்து 7 சப்தா சாரங்களாகப்பட்ட கடல்களையும் படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையும் கற்பையுக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சியவும் ஆண்டவன் படைத்து சிறிய உயிர் சித்தரும்பையும் பெரிய உயிர் மத யானையும் ஆண்டவன் படைத்தார் ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த நாமலை போன்ற மானிட மனுக்களை ஆண்டவன் படைத்து மரம் செடி கொடி பயிர் புல் பூண்டு இலை தாவரங்களோடு ஆடு மாடு கண்டுகாடைகள் அதனையும் படைத்து இப்படி படைத்த உலகத்திலே இதற்கெல்லாம் ஆண்டவன் முக்கியமாகவே பூலோகத்திலே ஒரு நாட்டையும் படைத்தார். எந்த நாடு? அது எந்த நாடு தெரியுமா? எந்த நாடு? நாட்டிலேயும் நல்ல நாடு, நாட்டிலேயும் நல்ல நாடு, நாவலர்கள் புகழும் நாடு, ஓடாமாலை ஒளியும் நாடு, குளிர்ந்ததென்றல் வீசும் நாடு, மாதம் ஒன்று மலை ஒளியும், வருடம் ஒன்று பூவிலையும், தேனிருந்து தேன் சொரியும், தேனிருந்து தேன் சொரியும், தென்றல் வீசி கனி சொரியும்,
ஆமையா அதுதான் கோசலாபுரி என்று சொல்லக்கூடிய அந்த அயோத்தியாபுரி பட்டணத்தில் ஆமா யார் ஆண்டு வருகின்றார் தெரியுமா? யார் யாரல்ல அங்கே அன்று ஒரு நாளை அன்று ஒரு நாளை சூரிய குலமதி சுந்தரமாய் பிறந்தவர் அதிவரத ராஜமன்னன். அவருக்கு பின்னால் தசரத ராஜமன்னன் தசரத ராஜமன்னன் தசரத ராஜமன்னன் மிக தன்மையாக ஆண்டுவார். அன்று ஒரு நாளையிலே அந்த அயோத்தியாபுரி பட்டணத்தை யார் ஆண்டு வந்தார் தெரியுமா? யாரையா சூரிய குலத்திலே வழி வழி வம்சமாகவே வந்து பிறந்தவர்கள் யார் ஆண்டு வந்தார்? யாரு அன்று ஒரு நாளையிலே அதிவரத ராஜமன்னன் ஆண்டு வந்தார். அவருக்கு பின்னாலே தசரத சக்கரவர்த்தி மன்னன் என்று பேர் வாங்கி ஆமா உலகமெல்லாம் புகழ் படைத்து என்னையா மானிட மனங்களுக்கெல்லாம் தன் நாட்டு மக்களுக்கு என்றென்றைக்கும் நீதி தவறாமல் நிச்சயமாகவே ஆண்டு வருகிறார் அந்த தசரத சக்கரவர்த்தி மன்னன். ஆமா அப்பேற்பட்ட தசரத சக்கரவர்த்தி மன்னனோடு என்னையா கோசலை நாட்டை சேர்ந்த கோசலாதேவி, ஆமா கேகேயி நாட்டை சேர்ந்த கைகேயி தேவி, ஆமையா சுமித்திரை நாட்டை சேர்ந்த சுமித்திரா தேவி, சரி இப்படி மனைவிமார்கள் மூவேர்களோடு ஆமா தசரத சக்கரவர்த்தி மன்னன் முசியாமல் ஆண்டு வருகின்றார். தசரத சக்கரவர்த்தி மன்னனுக்கு என்னையா 60,000 மனைவி. அப்படி 60,000 வருஷமா அவர் ஆண்டு வந்தாராம். ஆமா ஆமா அந்த அயோத்தியாபுரி பட்டணத்தை. ஆமையா அப்பேற்பட்ட தசரத சக்கரவர்த்தி மன்னனுக்கு மனைவிமார்கள் ஒருவரல்ல இருவரல்ல மூவேர்கள். அடேங்கப்பா 3 பேர்கள். அப்படி மூவேர்கள் மனைவியோடு முசியாமல் ஆண்டு வருகின்றார்கள். நம்மளால ஒரு கல்யாணம் முடிச்ச இந்த உலகத்துல ஒரு குடும்பத்தை வச்சு காலம் கழிக்க முடியல. ஒரு குடும்பத்தை வச்சு நம்மளால காலத்தை கழிக்க முடியல. அவன் சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கோம். வேலைக்கு போகணுமா, வீட்டுக்கு உழைச்சு போடணுமா? வேலைக்கு போனோம்னா ஒரே சடவா இருக்கு. மேலெல்லாம் சடவா இருக்கு, உறக்க வர மாட்டுக்கு. அவன் என்னைக்காவது நமக்கு பீடி சுத்தி போட மாட்டாளா? ஆமா என்னத்தையும் செலவுக்கு வாங்கிட்டு போய் நம்ம வாடி செவலிச்சுக்கிட்டு சுத்திட்டாலே நம்மள. உனக்கு பீடி சுத்தி அவ கொடுத்து நீ காலத்தை ஓட்ட. அவ வந்து வீட்டுல வந்து சும்மா இருக்கிறதுக்காக கூட்டு வருது. நீ அப்ப டைவர்ஸ் பண்ணு தாத்தா. அப்படியே டைவர்ஸ் எல்லாம் பண்ண முடியாது. இனிமே ஆச்சி உழைச்சு போட்டுருவா, பொம்பளை உழைச்சு போட்டுருவா. இனிமே ஆச்சி நமக்கு வேண்டாம், டைவர்ஸ் பண்ணிடுவோம். 6 மணிக்கு மேல போட்டோ அடிக்க 150 ரூபா கேட்க, அதுக்கு நினைச்சுவா பாவம் பொம்பளை. ஆமா உனக்கு அதேதான் குறி. சரி கட்டிய மனைவி உழைச்சு போட்டு சாப்பிடணும்னு நினைச்சனா நீ கல்யாணம் முடிக்காம வீட்டுல சும்மா இருந்திருக்கணும். ஆமா அவ உழைச்சு போட்டு சாப்பிட்டா தான் உடம்பு ஒரு எழுத்த வைக்க முடியும். அப்படியா? ஆமா. ஆனா அயோத்தியாபுரி பட்டணத்தை ஆண்டு வந்த தசரத சக்கரவர்த்தி மன்னன் கோசலை கைகேயி சுமித்ரா தேவியோடு மன்னவன் எப்படி ஆண்டு வருகிறார் தெரியுமா? எப்படி? அவர் மன்னவனும் தேவியுமா தேவியுமா மன்னவனும் தேவியுமா மிக மகிழ்ச்சியாக வாழ்ந்து வார கொண்டவனும் தேவியுமா குணமோடு ஆண்டு வார ஏ சீசனும் கிளியும் போல மிக சிறப்பாக ஆண்டு வார அவர் எல்லுக்கு என்னை போல
மண்டபம் மண்டபம் 8 அடுக்கு மாளிகை அவருக்கு கொட்டார சாவடி சாவடிகள். ஆமா அம்மா மன்னனாகப்பட்டவருக்கு என்னய்யா சாதாரணப்பட்ட காரியமா அது வரும்போது அந்த மன்னாதி மன்னனுக்கு தசரத சக்கரவர்த்திக்கு என்னய்யா அயோத்தியாபுரி வட்டணத்திலே எந்த விதமான செல்வாக்கிலையுமே அவருக்கு குறைவு கிடையாது. எந்த குறையுமே இல்லை. அவருக்கு மண்ணிருக்கு மலை இருக்கு அம்மா மண்ணால குறைவும் இல்லை. போடம்மா பொன்னிருக்கு பொருள் இருக்கு சொல்லம்மா பொன்னால குறைவும் இல்லை. சொத்திருக்கு சுகம் இருக்கு சொத்தால குறைவும் இல்லை. ஆடிருக்கு மாடு இருக்கு ஆடிருக்கு மாடு இருக்கு. அவருக்கு அலங்கார மேடை உண்டு. பத்து திசையிலும் தேர் எழுப்பி மன்னன் பக்குவமாகவே ஆண்டு வருகின்றார். ஆண்டு வருகின்றார் 7 திசைக்கும் தேர் எழுப்பி இன்பமோடு ஆண்டு வருகின்றார். வருகின்றார் அப்படியாகவே ஆண்டு வரக்கூடிய அந்த அயோத்தியாபுரி வட்டணத்திலே பட்டணத்துல 7 கடலால் சூழப்பட்ட கண்ணுக்கு சிறப்புச்சு ஓங்கக்கூடிய அந்த அயோத்தியாபுரி பட்டணம் பட்டணம் எங்கு பார்த்தாலும் எப்போதுமே இயற்கை எழில் நிறைந்ததாகவே இருக்குமா. ஏப்பா இயற்கையா இருக்கு எங்கு பார்த்தாலும் பச்சை பசேல் என்று அம்மா காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய விலங்குகளும் காக்கா பச்சை பறவை பறவைகள் வண்ணத்து பூச்சியும் வண்டுகளின் ரீங்கார சத்தமும் சத்தமும் பூத்து குலுங்கும் பூக்களின் வாசமும் மனமும் மனமும் மக்களுக்கு நோயே வராதாம்யா. அடேப்பா இயற்கை அப்படி ஒரு இயற்கையா இருந்திருக்கு இயற்கை அப்படி இயற்கை நிறைந்த நாடாக செழிப்பாக இருந்துச்சா அந்த அயோத்தியாபுரி பட்டணம். அந்த பட்டணம் நாட்டு மக்களுக்கு என்னம்மா யாருக்குமே எந்த விதமாகப்பட்ட நோயும் கிடையாது. கிடையாது கிடையாது உண்மை பேசுவர்களே தவிர பொய் பேசுபவர்கள் யாரும் இல்லை. அங்க கிடையாது ஒருவர் ஏழை என்று கிடையாது இன்னொருவர் பணக்காரர் என்று கிடையாது. கிடையாது கிடையாது ஒருவர் கோடீஸ்வரர் இன்னொருவர் குடிசையில் அப்படி கிடையாது அப்படியும் கிடையாது. கிடையாது மாளிகையில் ஒருவர் மண்குடிசையில் ஒருவர்னு கிடையாது. அப்புறம் எப்படி ஒருவர் படித்தவர் இன்னொருவர் படிக்காதவர் என்று கிடையாது. கிடையாது கிடையாது எல்லோருமே ஒற்றுமையாகவே உண்மை பேசுபவர்களாக பொய் இல்லாதவர்களாக அம்மா அந்த அயோத்தியாபுரி பட்டணத்துல என்ன மக்களுடைய வீடுகளுக்கு கதவே கிடையாதாம். கதவு இல்லைன்னா என்னம்மா செய்ய முடியும் வீடான வீடு? கதவு ஏன் போடலன்னா இதுக்கு அயோத்தியாபுரி பட்டணத்திலே களவு என்பது கிடையாது. ஓ களவு என்பது கிடையாது களவு இல்லைன்னு சொல்லித்தான் நாட்டு மக்களுடைய வீடுகள்ல கதவே கிடையாதாம். கிடையாது கிடையாது அப்படி அயோத்தியாபுரி பட்டணத்தை தசரத சக்கரவர்த்தி மன்னன் சிறப்பாக ஆண்டு வந்தார். ஆண்டு வந்தார் அவருடைய ஆட்சி அவ்வளவு சிறப்பா இருந்ததாம்யா. அழகா இருந்திருக்கு மன்னன். அப்போ அயோத்தியாபுரி பட்டணத்திலே தசரத சக்கரவர்த்தி மன்னனாகப்பட்டவர் பட்டவர் எல்லா மக்களுக்கும் எம்மதமும் சம்மதமாகவே இன்பமாய் ஆண்டு வந்தார். அழகா ஆண்டு வந்தார் இவருக்குத்தான் நான் செய்வேன் இவருக்கு நான் செய்ய மாட்டேன் அப்படி கிடையாது இவருக்குத்தான் நான் கொடுப்பேன் இவருக்கு கொடுக்க மாட்டேன்னு அவர் மனசுல எந்த விதமான கள்ளம் கவடு சூது கிடையாது. பாகுபாடு கிடையாது எல்லாம் ஒரே மக்கள் பாகுபாடு இல்லாமல் அம்மா தசரத சக்கரவர்த்தி மன்னன் அப்படி பக்குவமாகவே நாட்டை ஆண்டு வந்தார். ஆண்டு வந்தார் ஆண்டு வந்தார். அவனி புவனம் எல்லாம் அரசு பரிகாரத்தை செய்து வரும்போது வரும்பொழுது நீதி நெறி தவறாமல் நிச்சயமாகவே ஆண்டு வரும்போது வரும்போது ஆறில் ஒரு கடமை வாங்கி ஆறில் ஒரு கடமை வாங்கி அசையாத மணி கட்டி நீதி நெறி தவறா நீதி நெறி தவறா நிச்சயம் ஆண்டு மன்னன் நிச்சயம் ஆண்டுவார். அதே நீதி நெறி தவறா நிச்சயமாய் ஆண்டுவார். அவனி புவனமெல் அவனி புவனமெல்லாம் அரசாட்சி செய்துவார். 56 தேசருக்கும் 56 தேசத்துக்கும் அதிபதி ஆண்டுவார். அவனிக்கடை 56 தேசத்திற்கும் ஆமையா சிற்றரசர்களுக்கெல்லாம் பேரரசராகவே ஆண்டு வருகின்றார். வருகிறார். இந்த உடுக்குமைக்க கொஞ்சம் குறைச்சு வைங்கண்ணே. கூட இருக்கு. அதுதான்
சிறப்பாகவே ஆண்டு வருகின்றார். அப்படி சிறப்பாகவே ஆண்டு வரக்கூடிய நாளையிலே தசரத மன்னனுக்கு எத்தனையோ சொத்து சுகம் ஏராளமா வசதி இருந்தாலும் இறைவன் எல்லா செல்வாக்கையும் கொடுத்தார். எல்லா செல்வாக்கையும் கொடுத்த இறைவன் ஒரே ஒரு குறைகளை வைத்து விட்டார். அவர்களுக்கு மண்ணும் மனை பொன்னும் பொருள் சொத்து சுகமெல்லாம் நிறைந்திருந்தாலும் இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு செல்வத்திலே சிறந்த செல்வம் என்ன செல்வம்? செல்வத்திலே சிறந்த செல்வம் பெண்டாட்டி செல்வம். என்ன செல்வம்? பெண்டாட்டி செல்வம். பொண்டாட்டி செல்வம். ஆமா, பொண்டாட்டி செல்வம். நீ பெண்டாட்டி செல்வம்னா அதுல என்ன அர்த்தம் இருக்கு? அதாவது சொல்லக்கூடிய வார்த்தையை நீ தெளிவா சொல்லணும்ல. எங்க ஊர்ல பெண்டாட்டின்னு தான் சொல்லுவோம். உங்க ஊர் எந்த ஊரு? எங்க ஊர் கடையன்றிருக்கு கிழக்க பொய்கன்னு ஒரு கிராமம் இருக்கு. சரி, அதான் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியுதியோ. ஆமா ஆமண்ணே. சரி, உங்க ஊர்ல என்னய்யா பொய்கைன்னு சொன்ன உடனே நான் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியுத. அதாவது பொய் என்று சொன்னால் நாகப்பட்டவர் வெகு சிறப்பாகவே ஆண்டு வந்தாலும் மண்ணும் மனை பொன்னும் பொருள் சொத்து சுகம் ஏகபோக வசதி எக்கச்சக்கமான நஞ்சை புஞ்சை காணி காட்சி நிலம் தோப்பு துறவா பாலோ பவுசோ பாக்கியமோ எதாலையுமே அவருக்கு குறைவில்லை. அப்ப எந்த குறைவுமே இல்லைன்னு சொன்னா தசரத சக்கரவர்த்தி மன்னனுக்கு செல்வங்கள் நிறைந்திருந்தாலும் செல்வத்திலே சிறந்த செல்வம் என்ன செல்வம்? அந்த பொண்டாட்டி செல்வமா? செல்வத்திலே சிறந்த செல்வம் நீ பொண்டாட்டி செல்வம்னு நினைக்க, ஆனா உலகத்திலே அதை காட்டிலும் ஒரு சிறந்த செல்வம் ஒண்ணு இருக்கிறது. கனியிலே சிறந்த கனி என்ன கனி? பலாக்கனி. சாப்பிட நல்லா இருக்குங்க இல்லையே? மத்த கோயில் எல்லாம் இருந்துச்சு, இனிமே இங்க ராத்திரிக்கு தான் வரும்னு நினைக்கிறேன். வந்ததுன்னா ரெண்டு கோயிலாவே பலாப்பழம் கிடைக்கவே இல்லை. எனக்கு வாய் அப்படியே ஊருக்கு. உனக்கு ஊர்தா இல்லையே, எனக்கு நம்ம 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 அங்க வாய் கேட்டேன். பிறகு இப்போ என்னமோ ஒரு 5-6 சோழிக்கு 5-6 கோயிலுக்கு நம்ம வில்லுக்கு போக போக எல்லா கோயிலுமே பலாப்பழம் இருந்துச்சு. நாங்க கேட்டு வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டோம். எனக்கு இப்போ 2-3 கோயிலா பலாப்பழமே கண்ணுல தட்டுப்படவே மாட்டேங்குது. தெரியுமா எதுக்கு? நான் கோயிலுக்கு போன உடனே சொல்லுவேன், எனக்கு ஒரு போராம உண்டுல, என்ன நம்ம கொடுக்காமலே சாப்பிடுதாங்கன்னு சொல்லி உனக்கு அவ்வளவு வயித்தெரிச்சல். கோயில்கார்ட்ட போய் சொல்லி இந்த பலாப்பழம் மாத்திரம் கொண்டு வராதுங்கன்னு போய் முன்னக்கூடி சொல்லிடுவேன். அப்ப நீ பார்க்க வேலைதான் உங்களுக்கு. அதேதான் இன்னைக்கு வந்துரும் பாரு. வரட்டும். நான் சாமிக்கு முன்னால தானே சொல்லியிருக்கேன், சாமி சாயங்காலம் எனக்கு கொண்டு வந்து கொடுப்பாரு. ஆமா, இல்லனாலும் திருநெல்வேலி போய் தாத்தா வாங்கி தரேன். கனியிலே நீயா? நீ நல்லா வாங்கி தருவ. நீ எச்சுக்கிட்ட காக்க வரட்ட மாட்டேன், நீ என்னைக்கு வாங்கி கொடுக்க போற? நாமெல்லாம் துட்டுன்னு பார்க்க மாட்டேன், அள்ளி அள்ளி இறப்பேன். நீ இறப்பாளி, நீ பெரிய இறப்பாளி. அதாவது அள்ளி அள்ளி செலவு பண்ணுவேன். அப்படியா? ஆமையா. அப்ப இது கனியிலே சிறந்த கனி நீ பலாக்கனின்னு சொல்லுத. ஆமா, பலாக்கனி சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். சரிதான். வெளியே பார்க்க கரடு முரடா இருந்தாலும் உள்ள பார்க்கும் போது சாப்பிடுவதற்கு இனிப்பா இருக்கும். ஆமையா. ஆனாலும் அதை காட்டிலும் ஒரு சிறந்த கனி ஒண்ணு இருக்கு. அப்ப என்ன கனிதான்? சொத்துக்கெல்லாம் பெரிய சொத்து என்ன சொத்து? கொழுந்தியா சொத்து. கொழுந்தியா சொத்துமா? வீட்டுக்காரி உனக்கு பத்தல, அதனால நீ இப்ப கொழுந்தியா வேணும்னு கேட்க. ஆமா, அது சொத்து ஜோகம் கூட இருக்கு, வேற ஒண்ணும் கொண்டு வர கூடாது. அதனால அவளை கூட்டிட்டு வந்திருக்கியோ? ஆமா ஆமா, சரிதானே? சரி. தாத்தா அவர் பொண்ணு பார்க்க போகும்போது அவ கொழுந்தியால பக்கத்துல வந்து நின்றுருக்கா. இவன் அவரை தான் பாத்துருக்கா, அவளை தான் பாத்துக்காரு இவரு. சரி ஐயா. ஆனா மூத்தவளை வச்சுட்டு இளையவளை கட்டி கொடுப்பாங்களா? அதனால மூத்தவளை கட்டி கொடுத்துருக்காங்க. இவர் இளையவளை அப்பப்ப போய் பாத்துக்கிடுவாரு. ஞாபகத்தோட அப்படியே அலைதாரு. ஆமா, வேற ஒண்ணும் இல்ல. சரி. தாத்தா, கனியிலே சிறந்த கனி, செல்வத்திலே சிறந்த செல்வம், சொத்துக்கெல்லாம் பெரிய சொத்து. ஆமா. இதெல்லாம் என்ன தெரியுமா? என்னது? கனியிலே சிறந்த கனி அதுதான் மதலை கனி என்பார்கள். சொத்துக்கெல்லாம் பெரிய சொத்து அதுதான் பிள்ளை சொத்து என்பார்கள். ஆமையா. செல்வத்திலே சிறந்த செல்வமே மதலை செல்வம் தானையா? ஆமா, இதேதான். அப்பேர்வட்ட குழந்தை செல்வம் இல்லாமல் தசரத சக்கரவர்த்தி மன்னனுக்கும் கோசலாதேவி கைகேயி சுமித்ரா தேவிக்கு ஒரே கவலை. இது நாளை இதுவரைக்கும் எங்க நவராஜ மன்னன் நாமலோட அரண்மனையில் நாமல் 7 பேர்களுக்கு 30 வயதாச்சு, முடிதரிக்க பிள்ளை 40 வயதாச்சு, நாடாள பிள்ளை 50 வயதாச்சு, 50 வயதாச்சு, அண்ணானும் இல்லை.
காவிக்கு குப்பையா இருக்க குப்பையா இருக்க நான் வட்டிலே சாதம் போட்டா எனக்கு வாரி உன்ன பிள்ளை இல்ல பிள்ளை இல்லையே மன்னா இலையதில சாதம் போட்டா எடுத்து உன்னை ஏந்தும் பிள்ளை இல்லை 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 கும்பாவிலே சாதம் போட்டா என் கூட உன்ன குழந்தை இல்லை மன்னா மன்னா அவ ஏன் அப்படி சொல்லுதான்னா எதுக்கு அந்த காலத்துல அதிகாலையிலேயும் சாயங்கால நேரமானாலும் விடிஞ்சாலும் அடைஞ்சாலும் காடுகரைக்கு வேலைக்கு போவாங்க காடுகரைக்கு அப்படி வேலைக்கு போனாங்கன்னா பெண்ணா பிறந்தவா அதிகாலை சேவல் கூவதற்கு முன்னால காக்கா கூப்பிட்டுரும் காக்கா கூப்பிட்டு 4-5 மணிக்கு எந்திரிப்பா சொல்லு பாப்போம் அப்படியா காலையில 3:30 மணிக்கு 4 மணிக்கு எந்திரிச்சு அந்த அம்மா பல்ல தேய்க்கிறதுக்கு முன்னால எந்திரிச்ச உடனே முதல்ல நேரா எங்க வருவா அடுப்படிக்கு வருவா அடுப்படிக்கு வந்து சோளத்தை எடுத்து நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய படைய 10-11 படைய அந்த காலம் பெருத்த குடும்பம் ஒவ்வொரு குடும்பத்திலையும் 10 உருப்படி 15 உருப்படி 20 உருப்படின்னு இருக்குமா கொடுக்காமன்னு சேர்த்து பிள்ளையில பெத்து வச்சிருக்காங்க குடும்பம் அப்ப உருப்படியே ரொம்ப இருக்கும் பாரு சோளம் போடணும் ஊற வைக்கணும் அப்படின்னா நல்ல ஒரு பிடிக்கும் பெரிய பானை அதுக்கு சோளத்தை ஊற வச்சிருவா ஊற வச்சதுக்கு பிறகு பல்ல தேய்ச்சி வீட்டை தூத்து துளிச்சு கோலத்தை போட்டு குளிச்சு மொழிவி சேலையை கட்டி தலைவாரி பூச்சூடி அந்த அம்மா வந்து சோளத்தை பார்த்தான்னா சோளம் சரியா ஊறி இருக்கும் பிறகு அதுக்கு ஆட்டி அவிக்கிறதுக்கும் சரியா இருக்கும் இல்லையா அப்ப இந்த சோளத்தை ஊர்னதுக்கு பிறகு கூட இருக்க ஆளு மாத்து உலக்க போட்டா தான் சோளத்தை இடிச்சு வேக வைக்கலாம் 1 பக்கம் 2 பக்கம் 5 பக்கம் 6 பக்கம் 5 பக்கம் 6 பக்கம்னா பெரிய ஒரு பிடிக்கு பானைக்கும் கூட தான் இருக்கும் குறைய இருக்காது ஆமா அப்போ ஊற வச்ச சோளத்தை நல்லா போட்டு இடிக்கணும்னு வைங்க மாத்து உலக்க போட ஒரு ஆளு வேணும் மாத்து உலக்க போட யார கூப்பிடுவா மாமியால கூப்பிடுவா நேரமாவது இன்னும் எந்திக்கல நீங்க கட்டையில உணர் இருக்கான்னு கண்ணு முழிக்காம இருக்கிய எந்திங்க மாத்து உலக்க போடணும் சோளத்துக்கு அப்படின்பா மாமியா கூப்பிட்ட உடனே ஓடி வந்து மாமியாலும் மருமகளும் சேர்ந்து மாத்து உலக்க போட்டு இடிப்பாங்களாம் சோளத்தை மாத்து உலக்க போட்டு இடிச்சாங்கன்னா சோளம் அப்படி உனக்கும் ஐயா இடிச்ச சோளத்தை நல்ல பானையில வேக வச்ச சோளத்தை இறக்கிட்டு அந்த சோளத்துக்கு கூட்டி என்னது முறக்கருவாடு வாழை இலையில சுத்தி அவ கங்குல போட்டு 2 பிரட்டி எடுத்தான்னு வை 8 வீட்டுக்கு மணக்குமா கருவாடு இப்ப தேங்காய் எண்ணெய் ஊத்தி தாளிக்க அப்பவும் கருவாடு நாரத்தான் செய்த மணக்கல அப்படியா சரிதானே அப்ப கருவாடு அந்த காலம் கங்குல போட்டு சுட்டு எடுத்து ஒரு கண்ட துணியில சுத்துவா கண்ட துணியில சுத்தி அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கு பிறகு 2 உள்ளி 2 பச்சை மிளகா கூட கொஞ்சம் நேரம் இருந்தா ஒரு துவையில அரைச்சு வச்சுக்கிட்டு அந்த அம்மா பெட்டியில சோறும் சட்டியில சாதமும் வைத்து கொண்டு பெட்டியில சாப்பாடு எடுத்து வைப்பா களவெட்டியை தூக்கி போடுவா தலையில சும்மாடு வச்சு பெட்டியை தூக்கி தலையில வச்சு ஏந்தும் பிள்ளை இடுக்கும் பிள்ளையோட காட்டுக்கு வேலைக்கு போவாளாம் ஏந்தும் பிள்ளை இடுக்கும் பிள்ளையோட காட்டுக்கு வந்தான்னா 2 பிள்ளையில என்ன பிள்ளை ஏந்து பிள்ளைன்னா இடுப்புல ஒரு வயசு புள்ள இருக்கும் இடுக்கும் பிள்ளைன்னா வயசுல 6 மாத கர்ப்பம் இருக்குமா அப்படி காட்டுக்கரைக்கு வேலைக்கு போயிருக்காங்க அந்த காலம் போயிருக்காங்க இப்ப புள்ள சனிச்ச அன்னைக்கே ஒரே பெட்ரெஸ்ட் செம்ப கூட அங்கிட்ட நவட்டி வைக்க கூடாது செங்கலா முட்டைய கூட டாக்டர் தூக்க கூடாதுங்காரு பிறகு என்ன செய்ய ஒரே பெட்ரெஸ்டா எடுத்து பிள்ளை பிறக்கும் போது பிள்ளை வெயிட் கூடி இருக்கு சுகப்பிரசவமா பிறக்க வாய்ப்பு இல்ல அதனால ஆபரேஷன் தான் பண்ணணும் அப்படின்னு முதலாவதே ஆபரேஷனுக்கு அட்மிஷன் போட்டு 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் வாங்கிருந்தாங்க இன்னைக்கு ஆனா அந்த காலம் அப்படி இல்ல ஏந்து பிள்ளை இடுக்குமுலன்னு 6 மாத கர்ப்பத்தை வயித்துல வச்சுக்கிட்டு 1 வயசு பிள்ளைய இடுப்புல வச்சுக்கிட்டு அந்த அம்மா அந்த காலம் வேலைக்கு போயிருக்காங்க வேலைக்கு போன இடத்துல ஆலமரத்துல தொட்டில கட்டி இந்த பிள்ளைய உறங்க வச்சிருவா உறங்க போட்டுட்டு அம்மா களை வெட்டுவா பாரு நிற போட்டு களை வெட்டுவா நிற போட்டு களை வெட்டி முடிச்சான்னா என்ன மணி 1 மணி 2 மணி ஆகும் 1 மணி 2 மணிக்கு பிள்ளைகளுக்கு வயிறு பசிக்கு அந்த அம்மாவுக்கு வயிறு பசிக்கு
சாப்பிடணும்னு சொல்லி அவ சாப்பாட்டை தான் எடுத்து வச்சிருப்பா. எடுத்து வச்சிருப்ப. சோள கஞ்சியை எடுத்து வச்சான்னு வைகி என்ன ஆகும்? சோள கஞ்சியை திறந்த உடனே கம 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 கமன்னு மணக்குமா. ஆமா மணக்கு. பிள்ளை எண்ணிவான் அப்பம் பார்க்க கண்ணு முழிச்சிருவான். பிள்ளை கண்ணு முழிச்சு எம்மா எனக்கு 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 வயிறு பசிக்க அப்படின்னு இங்க இருந்தே கைய நீட்டுவான். பெண்ணா பிறந்தவா என்ன வேலை பாப்பா? என்ன வேலை பாப்பா? பெண்ணா பிறந்தவா பிள்ளைய தொட்டுல இருந்து அவனுக்கு தூக்குச்சட்டி மூடியில ஊத்துவா. தூக்குச்சட்டி மூடியில ஊத்தி அந்த பிள்ளைக்கு ஒரு கையில கொடுத்து ஒரு கையில சோள கஞ்சி ஒரு கையில முறக்கருவாடு. அந்த பையன் எப்படி இருப்பான்? சவல பிள்ளை பாரு. வயறு முன்ன தள்ளி கொட்டாம்பட்டி கணக்கா இருக்கும். பிட்டி புண்ண தள்ளி பார்க்க பயமா இருக்கும். அவன ஒரு டவுசர் போட்டிருப்பான். மேல் சட்டை கிடையாது. அப்போ வசதி இருந்தா தானே மேல் சட்டை போட. ஒரு டவுசர் போட்டிருப்பான் பாரு. 24 ஓட்டை இருக்கும் அந்த டவுசர்ல. அவன் தேய்ச்சி வச்சிருக்கான். அப்படி விளையாண்டு காத்து போகிறதுக்கு 24 ஓட்டை இருக்கும். அந்த டவுசரையும் போட்டிருப்பான். டவுசருக்கு சிப்பும் கிடையாது பித்தாமும் கிடையாது. சும்மா அப்படி எல்லாம் மானாவளி. பையன் அப்படி ஒரு டவுசர் போட்டிருப்பான். மூக்கு முன்னால 11 இருந்து வடிஞ்சுக்கிட்டு இருக்கும். தலையில என்ன வச்சிருக்க மாட்டா செம்பட்டை பாஞ்சு போயிருக்கும். ஆமா பெத்தவா நினைச்சாத்தானே வச்சு விட அவளுக்கு வேலை சரியா இருக்கும். அவன் மூக்கு முன்னால வடியும் டவுசர் அப்படி டவுசர் போட்டிருப்பான். அழுக்கு சட்டையும் பார்க்க மேல கையும் பார்க்க முடியாது. அவன் சோள கஞ்ச ஒரு குடி குடிப்பான். முறக்கருவாட ஒரு கடி கடிப்பான். அவன் கழிச்சு சாப்பிடும் போது அந்த உப்பு கருவாட்டுக்கும் ஓடுத மூக்குக்கும் அவன் நல்லா உறிஞ்சி சாப்பிடுவாமல. அப்படி உறிஞ்சி சாப்பிட்டாமனு வைகி அந்த மூக்கும் சேர்ந்து உள்ள வயத்துக்குள்ள போயிருமா. அப்ப டேஸ்ட் எப்படி இருக்கும்? அப்ப பெத்தவா சொல்லுவாளா, ஏ என்ன பத்த ஐயா, என் பிள்ளை சாப்பிடுத அழகா பார்த்தா 16 கண்ணு வேணும். அப்பன் சாப்பிடுத மாதிரியே சாப்பிடுதானே அப்படின்னு இந்த அம்மா நினைச்சு பிள்ளைய பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாளாம். ஆனந்தப்படுவான். பெத்தவா பிள்ளை இருக்கிறதுனால சந்தோஷப்படுதா. பிள்ளை இல்லாதவங்க எண்ணிவாங்க என்ன செய்ய முடியும்? நாமளுக்கும் இப்படி ஒரு குழந்தை இருந்தா பார்த்து ரசிக்கலாம் அல்லவா என்று கொண்டு வந்த சாதத்தை குப்பையா நினைச்சு குப்பையில போட்டு வீட்டுக்கு போயிருவாளாம். குழந்தை இல்லா கவலை, நமக்கு இப்படி ஒரு பிள்ளை இல்லையே. அதனாலதான் சொல்லுகிறார்கள் இந்த கோசலாதேவி, பிள்ளை இல்லா சாதமாறு பிள்ளை இல்லா சாதமாறு புழுவாயிருக்குதையோ மழலை இல்லா சாதமாறு மரசு போல இருக்குதையோ குழந்தை இல்லா சாதமாறு குழந்தை இல்லா எனக்கு குப்பையாக என்று சொல்ல
பொங்க வச்சிருந்தான்னு வை, என்ன சின்ன பிள்ளை இருந்தா என்னையும் தெரியுமா, என்ன செய்வா தண்ணி இருக்கக்கூடிய இடத்தை பார்த்து சரியா வச்சிருப்பான். ஆமையா தண்ணி முழுவதும் இருந்ததுன்னா போதும், என்னைவா கொண்டு கைய முக்கி அலப்பி மேல காலெல்லாம் தேய்ச்சி ஆமையா தண்ணியில குளிச்சு இருக்க குடத்தை அரை குடமாக்கிட்டு வந்துருவான். அரை குடமாக்கிடுவேன். தெம்பு இருந்ததுன்னு வை, என்னைவா குடத்தையும் கீழே சாய்ச்சி போட்டு அதுல கிடந்து உருண்டு பிறண்டுகிட்டு இருப்பான். உருளுவான். நிறகுடம் தண்ணி இருந்ததுன்னா, ஆமா உரகுடம் தண்ணி இருந்ததுன்னு வை, என்ன செய்வா ஒரு கப்பு வச்சிருப்பான். கப்ப தூக்க பெலம் இருக்காது பாத்துக்கோ. ஆமா நிறகுடம் தண்ணி இருந்தா கவுத்துருவான். குரகுடம் இருந்ததுன்னா அவனுக்கு ஏத்த ஒரு பாத்திரத்தை எடுத்து எங்கேயோ எதுல தண்ணி நிறைய இருக்க கொதியாந்து தொப்பு தொப்பு தொப்புன்னு ஊத்துதம்னு மேலாம் ஊத்தி சட்டையை பூரா நினைச்சு மூக்கு ஓடிக்கிட்டு இருக்கும் சளி பிடிச்சு. பிள்ளை இருந்தா இப்பாடுலாம் பாப்பான் வீட்டுல. அதத்தான் இந்த அம்மா சொல்லுகின்றா, நிறகுடத்து தண்ணீரில எனக்கு நின்ற நம்ப பிள்ளை இல்லை, குரகுடத்து தண்ணீரில எனக்கு கோரி வைக்க குழந்தை இல்ல மன்னா. அது மட்டுமா உங்க தேவி கோசலையா எங்கள் 3 பேர்களுக்கு கோசலா தேவிக்கு தான் கைகேயி சுமித்திரை என் தங்கைமார் 2 பேருக்கு இன்னும் ஏண்டும் பிள்ளை இல்லை மன்னா. நான் புத்துக்குள்ள இருக்கும் பாம்பை ஓங்கி தடி கொண்டு அடித்தேன் என் கணவராஜமான். நான் குத்தின உலக்கைய பாவை குறுக்க ஓட்டு தாண்டிட்டேன். நாரைத்தொரு அம்மியை தான் அலசாம சாத்திட்டேன். அக்கினிய தீண்டினேன். என்ன பாவம் செய்தேன் மன்னா, என்ன பாவம் செய்தேன் மன்னா. இதுவரைக்கும் பிள்ளை இல்லை. சாமி எந்தரத்து பெண்களன் 7 பிள்ளை தாயா தந்தரத்து பொங்க தலை சூலி பெண்ணும் எதிர்த்த வீட்டுக்காரி 7 பிள்ளை அடுத்த வீட்டுக்காரி 6 7 பேச்சு பக்கத்து வீட்டுக்காரி 10 8 பெச்செடுத்த அண்ணா நடக்க முடியாது. அவன் 4 பிள்ளை வச்செடுத்த என் கைய நொண்டி கால நொண்டி கணக்கு பார்த்தா 6 பிள்ளை படுக்க கூட பாயும் இல்லை. 10 பிள்ளை வச்செடுத்தா அண்ணா குடிக்க சொம்பு இல்லாத குரணி புள்ள வச்செடுத்தா கையும் நொண்டி காலும் நொண்டி மன்னா. கணக்கு பார்த்தா அவளுக்கு 6 பிள்ளை இருக்கு. வீட்டுல குடிக்க நல்ல சொம்பு இல்ல, நல்ல ஜம்பில்ல அவளுக்கு குருணி பிள்ளை இருக்கு. குருணினா எவ்வளவு? குருணினா 8. ஆமா 8 குழந்தை இருக்கு. வீட்டுல படுக்க கூட நல்ல பாய் இல்ல மன்னா. அவளுக்கு 10 பிள்ளை இருக்கு. 10 குழந்தை இருக்கு. எனக்கு மண்ணு மனை இருந்தும் சொத்து சுகம் இருந்தும் சொத்தையால ஒரு பிள்ளையே இல்லையே ஆமையா அப்படின்னு சொல்லி கோசலா தேவி, கைகேயி, சுமித்ரா தேவி மூவேர்களுமாகவே இணைந்து கண்ணீரும் கவலையும் கொண்டு கட்டழகி அழுது புலம்புகின்றார்கள். அப்பந்தான் இந்த தசரத சக்கரவர்த்தி மன்னன் சொல்லுகின்றார், அம்மா ஏ கோசலா தேவி, எல்லாத்துக்கும் பெரியவா நீதான், நீயே இப்படி கண்ணீரை வடிச்சனா உன் கூட இருக்கவளும் கண்ணீரை வடிப்பாள. உன்னை விட அதிகமா கண்ணீர் வடிப்பாள். நீதானம்மா அவருக்கு ஆச்சு தேய்ச்சி ஆறுதலை சொல்லணும். இதனால் இதுவரைக்கும் ஆச்சு 3 பேர் என்னைக்கு சண்டையே போட்டதில்ல. சண்டையே கிடையாது. 3 பேர் அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. 3 பேரும் அக்கா தங்கச்சி 3 பேரும்னா ஒரு வீட்டுல தாய்க்கும் பிள்ளைக்கு இருக்கக்கூடிய சண்டையை விளக்க ஆள் இல்ல பாத்துக்கோ. இல்ல இல்ல இவா சொல்லுவா, என்ன சொல்லுவா, எத்தவா சொல்லுவா, எப்படி சொல்லுவா, ஏப்ல அம்மா கல்யாண வீட்டுக்கு போன ஒரு நல்ல சட்டையை போட்டு போயிட்டு சாப்பிட்டு வருவோம். அவன் சாப்பிட்டுட்டு வருவோம். எனக்கு என்ன நீ எடுத்து வச்சிருக்க? அதானே காக்க, என்ன சட்டை இருக்கு, எங்க இருக்கு, என்னத்தை போட்டுட்டு வாங்க. அதானே காக்க, நீ போய் பீரோல திறந்து பாரு. திறந்து வர பீரோலையும் பாரு, என்
என் பீரோலையும் பாரு. ஆமா உன் பீரோலையா? உனக்கு சேலை நிறைய இருக்கா, எனக்கு சட்டை நிறைய இருக்கான்னு பாரு. பாரு பாரு. அப்படி இங்க பெத்த பிள்ளை இன்னைக்கு. ஆமையா. அப்ப அந்த அம்மா சொல்லுவா, என்ன சொல்லுவா? நான் சேலை வச்சிருக்கோம்னா நான் 4 இடத்துக்கு போவேன். அது நல்ல சேலையாவா இருக்கு, பழைய சேலை 4 சேலை இருக்கு. உனக்கு நான் என்னமெல்லாம் சுடிதார் எடுத்து வச்சிருக்கேன், அதை உன்னை போட்டுக்கிட்டு வா. போட்டுக்கிட்டு வா சுடிதார். எனக்கு சட்டையே இல்ல, நான் கல்யாண வீட்டுக்கு வரமாட்டேன். வரமாட்டேன். நீ வரலன்னா இப்போ உன்னை அவங்க அப்பா கிட்ட சொல்லி கொடுத்துருவேன். சொல்லி கொடுத்து உன்னை அடிக்க சொல்லிடுவோம் பாத்துக்கோ. அப்படிம்பா. அப்பதான் லேசா பயப்படுவா. எப்படி? உனக்கு மட்டும் நிறைய சேலை இருக்கு, எனக்கு மட்டும் சட்டை இல்லையே. எனக்காவது ஒரு சட்டை எடுத்து கொடுத்துருக்கியா? உனக்கு மட்டும் நினைச்ச நேரம் சேலையா எடுத்து குறுப்பு சேலை குறுப்பு சேலை குறுப்பு சேலை குறுப்பு சேலை குறுப்பு சேலைன்னு குழுவு சேலை வேற தனியா. ஆமா குறுப்பு சேலை தனியா. குழுவு கட்டுனாங்கன்னா குழுவு சேலை தனியா இப்ப எடுக்காங்க, நிறைய பேரு தனியா இருக்காங்க. உனக்கு மட்டும் எத்தனை வகையா நீ சேலை எடுக்க? எனக்கு நான் பள்ளிக்கூடம் போற பிள்ளை எனக்கு ஒரு நல்ல சுடிதார் எடுத்து தந்தானே, அவ எடுத்து தான் கொடுத்திருப்பா. இவளுக்கு அவகிட்ட இருக்க சுடிதார் எதுவுமே பிடிக்காது. கலர் பிடிக்கல. அடுத்தவ வச்சிருக்கிறது மேல ஆசையா தெரியும் இந்த பிள்ளைக்கு. ஆமா நம்ம தான் நல்ல அழகான சேலை உடுத்திருந்தாலும் அதே மாதிரி நமக்கு முன்னால இன்னொரு பெண்ணான சேலை உடுத்திட்டு வருவா. அந்த சேலை தான் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். ஆமா தெரியும் தெரியும். பிறகு அதனால பெத்தவளுக்கும் பிள்ளைக்கும் இருக்கக்கூடிய சண்டையவே இன்னைக்கு தீர்க்க முடியல. இப்படி எல்லாம் சண்டை வருது. அவ 3 பேரும் சேர்ந்து ஒரு ஆளுக்கு மனைவியா இருக்கான்னு அவ எவ்வளவு ஒத்துமையா இருந்தா காலத்தை கழிப்பா. அதான கேட்டேன், எவ்வளவு ஒத்துமை இருந்தா முடியும். அப்போ கோசலை கைகேயி சுமித்ரா தேவி, நீங்க இன்னைக்கு இருக்கு ஒத்துமை, உங்களுக்கு என்னைக்கு இருக்கணுமா நீ கவலைப்படாத. ஆண்டவன் அருள் இருந்தா 60 வயதுக்கு அப்பாலும் பிள்ளை உண்டு உண்டு. இறைவன் அருள் இருந்தா என்னால் சென்றாலும் ஏந்தும் குழந்தை உண்டு. நீ அஞ்ச வேண்டாம், அருங்க வேண்டாம், அருங்கவலை உனக்கு வேண்டாம். அவர் ஆச்சுவாராம் தேசுவார், ஆறுதலும் சொல்லுவார், அங்கே ஆறுதலும் சொல்ல போது தர்க்க ராஜமன்னன் தசரத ராஜமன்னன் அவர் என்ன சொல்வாரா? எம்மா ஏ கோசல, எனக்கு ஒரு பிள்ளைய ஞாபகம் வந்தா நான் உன் முகத்தை பார்த்து என் மனசை நான் தேத்திக்கிடுவேன். உனக்கு ஒரு பிள்ளைய ஞாபகம் வந்தா என்ன நீ ஆம்பளை பிள்ளையா நினைச்சு உன் மடியில வச்சு கொஞ்சிக்க. நல்லா இருக்கும். மடியில போட்டு கொஞ்சினா உண்மை தூக்கி நான் மடியில போட்டா சாம்பிராணியா மணக்கும் பாரு. 6 மாத பிள்ளைய மடியில தூக்கி போட்டாவே கால் 2 வெளியே தொங்கும். பாதி கால் வெளியே இருக்கும். இதான் பெரிய மனுஷன் இடுமந்தடி மாதிரி இருக்கியாரு. உண்மை தூக்கி மடியில போட்டா என்னமா இருக்கும்? லட்சணமா இருக்கும். ரொம்ப லட்சணமா இருக்கும். ஏ கோசல, நான் தூக்கி உன்ன மடியில வச்சு கொஞ்சவா சொன்னேன். அப்படி என்ன பிள்ளையா நினைச்சுக்கன்னு சொன்னேன். அப்படி சொன்னீங்களோ? அதனால உனக்கு நான் பிள்ளை, எனக்கு நீ பிள்ளையம்மா. நம்ம 2 பேருக்கு இடையில ஏன் ஒரு தொல்லை? எதுக்கு தொல்லை? நல்லா பிடிச்சுக்கங்க. அப்போ இந்த தசரத சக்கரவர்த்தி மன்னன் ஆகப்பட்டவர் ஆட்சி தேய்ச்சி எத்தனையோ ஆறுதலை சொல்லுகிறார். கதையா இருந்தாலும் பாட்டா இருந்தாலும் ஒரு ஞாபக சக்தி சொல்லிய பத்தியடா. அதான் கவனம் தேவைன்னு சொன்னேன். அப்போ இந்த தசரத சக்கரவர்த்தி மன்னன் கோசலை கைகேயி சுமித்ரா தேவிக்கு ஆட்சி தேய்ச்சி ஆறுதலை சொல்லும் போது தசரத சக்கரவர்த்தி நாளை ஒரு காலம் நாமனுடைய அரண்மனையில் தன்னைக்கு தரணியால குழந்தை நாமலுக்கு பின்னாலே இந்த நாட்டையால குழந்தை என் கண்ணுக்கு பின்னாலே தரணியால பிள்ளை மதலை ஒன்று இல்லாமல் மன்னவ மாநிலத்தில் வாழலாம். நான் இருந்த இழப்போமை இருசினு இறந்தாலும் குற்றமில்லை. நான் வாழ்ந்த இழப்போமையா வாழ்ந்த இழப்போமையா மலடினம் ஆண்டாலும் குற்றம். நான் இருந்தா இழப்போம் இருசினா இறந்து போனா குத்தம் இல்லை. வாழ்ந்தால் இழப்போம் மலடினா ஆண்டு போனாலும் குத்தம் இல்லையே மன்னா. அப்படி என்று கண்ணீரும் கவலையும் கொண்டு என் மன்னா என் தசரத சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி நாமளுக்கு பிள்ளை இல்லாததுனால பிள்ளை
நினைவு ஓட்டு பேசுவாங்க தான் நல்ல மனுஷன். என்கிட்ட அந்த ஜோலியே கிடையாது. எவனுக்கும் குத்தட்டு எவனுக்கும் காலு போட்டும்னு இருப்பாரு. டயராவது பஞ்சர் ஆகட்டும்னு நினைச்சிட்டு போவேன். ஆமா, என்னைக்கோ நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். கல்யாண வீட்டுக்கு ஏன் போக முடியலன்னா, எதுக்கு போன இடத்துல கல்யாணம் அன்னைக்கு எல்லாரும் தேங்காய் மேல தாலியை வச்சு எல்லாருக்கும் தொட்டு கும்பிடுங்க அப்படின்னு கொண்டு கொடுப்பாங்க. அப்ப தேங்காய் மேல தாலியை வச்சு தொட்டு கும்பிடுங்கன்னு பெரியவங்க எல்லார் கையிலயுமே கொண்டு கொடுப்பாங்க. அப்ப பெரியவங்க எல்லார் கையிலயுமே கொண்டு கொடுக்கும் போது